இல்ல இன்னைக்கு நான் வந்து பெங்களூர் வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன். பயங்கரமான எனர்ஜி. இதுவரைக்கும் சத்தியமா சொல்றேன், என் லைஃப்ல இப்படி ஒரு செலிப்ரேஷன் நான் பார்த்ததில்ல. அஜித் ஃபேன்ஸோட எனர்ஜினா என்னன்றத காமிச்சிருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் படம் பார்த்துட்டு வேணும்னே இந்த படத்த பத்தி தப்பா பேசணும்னு ஒரு சில பேர் வராங்க. இல்ல இன்னைக்கு ஒரு சில பேர் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்ல ரொம்ப வன்மத்தோட பேசுறாங்களோன்னு தோணுச்சு. ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு, படம் ஃபுல்லா வந்து அஜித் சார் வந்து கேப் டிரைவர் மாரி வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காருன்னு. இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க என்னன்னா, இந்த சொல்வதெல்லாம் உண்மை இருக்குல்ல, அதுல ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைய தூக்கி நீங்க வந்து ஒரு அஜர்பைஜான்ல நடக்கிற மாரி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த கதை அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜெயிலருடைய கிளைமாக்ஸ் இருக்குல்ல, அது அப்படி இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் ஃபைனல் டெஸ்டினேஷன் மாரி இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் மங்காத்தாவே ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் லியோ மாதிரி இருக்கு இந்த படம் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இந்த படத்த வெறும் படமா மட்டும் பாருங்க. அந்த படத்துல என்ன புடிச்சிருக்கு, புடிக்கலன்றத சொல்லுங்க. எதுக்கு ஒரு வன்மத்த கக்குறீங்கன்றதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. படம் உங்களுக்கு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, அதெல்லாம் ஒரு நியாயமான பாயிண்ட். ஆனா, இப்படி ஒருத்தர வந்து ஹர்ட் பண்ணணுன்ற மாரி பேசுறீங்களே, அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அத அடுத்த வாட்டி பண்ண வேணான்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, கம்மிங் பேக் டு விடாமுயற்சி. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அவங்களோட ஒய்ஃப் கூட ஒரு சின்ன பிரச்சனை. 2 பேரும் டிவோர்ஸ் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஒரு ஓகே டிவோர்ஸ் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். வேற வழி இல்ல. பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாரி ஒரே ஒரு டிராவல் பண்ணுவோம். அவங்க வீட்டுக்கு போணும்னு ஆசைப்படுறாங்க த்ரிஷா. அந்த டிராவல் பண்ணணுன்றாங்க. அந்த டிராவல்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்குது. அங்க த்ரிஷா வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அஜித் சார் எப்படி த்ரிஷாவ கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய கதையா இருக்கு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா நான் பார்க்குறது கண்டிப்பா அனிருத்தோடைய மியூசிக் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு பவர் அதுல இருக்கு. நீங்க இந்த படத்த முழுக்க முழுக்க எங்கேஜிங்கா பார்க்க வைக்குது அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அனிருத்தோடைய மியூசிக்க சொல்லியே ஆகணும். அப்படி ஒரு எனர்ஜிய குடுத்திருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா சினிமாட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர். டெக்னிக்கலா இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மகிழ் திருமேனி ஒரு ஹாலிவுட் படத்துக்கான அவுட்புட்ட குடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. அப்படி ஒரு அவுட்புட்ட ரொம்ப தெளிவா, ரொம்ப கரெக்ட்டா குடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்த யாருக்காக பார்க்க போறோம்? அஜித் சாருக்காக. அவர்கிட்ட இல்லாத ஒரு எனர்ஜி நீங்க இந்த படத்த நீங்க பெங்களூர்ல பார்த்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய படங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். சும்மா ஒண்ணு ஹைப் குடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல, பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்த பார்க்குறேன். வேற மாரியான ஒரு செலிப்ரேஷனுங்க. அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது. இந்த கிரேசினஸோட உச்சக்கட்டுன்னுவாங்கல்ல, அப்படி ஒரு எனர்ஜியோட ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி நம்ம அஜித் சார வந்து செலிப்ரேட் பண்ணுவோமோ, அத விட பல மடங்கு கொண்டாடுனாங்கன்னு ஒரு ஃபீலு. அவங்க வந்து அந்த சீட்லலாம் உட்காரணும்லாம் ஆசைப்படல. நாங்க தரையில உட்காந்து அஜித் சார் என்ஜாய் பண்றோம். அதுவும் அவர பார்த்து ஒரு சில வசனங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன்ல ரொம்ப காட்டமா இருக்கு. அப்பலாம் இவங்க இங்க ரியாக்ட் ஆகுறதெல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க படம் ஆரம்பிச்சு எண்ட் ஆயி முடியிற வரைக்கும் அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு எனர்ஜி. பயங்கர திருப்தியா இருந்தது எனக்கு. காலையில வந்து நம்ம படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய நன்றிகள் இந்த கர்நாடகா ஃபேன்ஸ் கிளப்புக்கு. ஏன்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காவே வச்சிருந்தாங்க. ஆடியன்ஸா ஒரு படம் பார்க்கும்போது. மிக முக்கியமா இந்த படத்தோடைய லவ் போர்ஷன்ஸ் அஜித் சாருக்கும், த்ரிஷா மேமுக்கும் படத்தோடைய ஸ்டார்ட்டிங்லயும் சரி, படத்தோட எண்டிங்லயும் சரி ரொம்ப அழகா இருந்தது. ஓவராலா எனக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலிவுட் படம் என்ன ஒரு ஃபீல்ல இருக்கும். ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா, எங்கேஜிங்கான ஒரு ஃபேக்டர் வரும். டுவர்ட்ஸ் த எண்ட்ல நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிக்கலாம். அப்படி ஒரு ஃபேஸ்லாம் இருந்து, கண்டிப்பா இந்த படம் ஸ்லோவா இருக்கு அப்படின்ற பாயிண்ட்ட வைப்பாங்க. இருந்தாலும் இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரோட ஒரு எங்கேஜ்மென்ட்டான ஒரு படமா தான் நான் பார்க்குறேன். த்ரிஷா மேம் அண்ட் அஜித் சாரோடைய அந்த லவ் போர்ஷன் பயங்கரமா இருந்தது. எனக்கு மகிழ் திருமேனி சாரோடைய படங்கள்ல எந்த அளவுக்கு ஆக்ஷன் பிடிக்குமோ, அவருடைய கதைகள் பிடிக்குமோ, அதே மாதிரி அவருடைய அந்த லவ் சீக்வென்ஸ ஹேண்டில் பண்ற விதம். ஏன்னா, நீங்க தடம்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் சீக்வென்ஸ வச்சு ஒரு ரொம்ப அழகான ஒரு லவ் மூமெண்ட்ட ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் தடையற தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய எந்த படங்கள் எடுத்தாலும் சரி, கழகத்தலைவன் உட்பட, இந்த ரொமான்டிக் சீக்வென்ஸ்ன்றத பயங்கரமா ஒண்ணு ஹேண்டில் பண்ணிடுவாரு. இந்த படத்துல த்ரிஷா மேம் அண்ட் அஜித் சார பார்க்குறோம். அப்பா! ஒரு ரியல் பேர் கிட்ட ஒரு ரொமான்ஸ் இருக்கும்ல, அதுல ஒரு எசன்ஸ் இருக்கும்ல. அது பார்க்கும்போதே நமக்கும் லவ் பண்ணணுன்றது தோணும். இல்ல நம்ம லவ் பண்றவங்க ஞாபகம் வருவாங்க. அப்படி ஒரு ஃபீல இந்த படம் எல்லா லவ் சீக்வென்ஸ்லயும் தரும். அதுல சந்தேகமே கிடையாது. அப்படி ஒரு எனர்ஜி இருக்கு. அதுவும் அந்த சவரிக்கா அந்த சாங் வரும்போது, என்ன தியேட்டரே அப்படியே அல்லோலப்படுது. அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த படம் போற டிராவல் அப்படின்றது. அவங்க வந்து இன் டெப்த்தா அஜர்பைஜான் அந்த ஒரு முழுக்க முழுக்க அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை காட்டணும். அங்க இருக்க அந்த டெப்த்தை காட்டணும்னு ஃபீல் பண்ணது. அதுல ஒரு ஒரு கேரக்டர்ஸா இன்ட்ரடக்ஷன் பண்றது. மிக முக்கியமா அர்ஜுன் சார். அவருடைய ஏஜ் என்ன, நீங்க இந்த படத்துல பார்க்கணும். அப்பா! அப்படி ஒரு எனர்ஜிங்க. என்ன ஃபைட் என்ன மாரி பண்றாரு. மிரட்டிட்டாரு. எனக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் குடுத்தே ஆகணுன்றது தோணுச்சு. ஏன்னா, மங்காத்தாக்கு அப்புறமா மீண்டும் அர்ஜுன் சாரும், அஜித் சாரும் ஒரே படத்துல ஹீரோ, வில்லன் கேரக்டர்ஸ் பண்றாங்க அப்படின்றபொழுது,
அந்த அந்த எனர்ஜியை மிஸ் பண்ணாமல் அப்படி பேக் பண்ணி கொண்டுட்டு வரதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. லியோவோட டச் வேறு இதில் ஒரு சின்ன சீக்வன்ஸில் இருக்குது. அதெல்லாம் தேட்டரே வெடிக்குது. என்னப்பா இப்படி ஒன்று பண்ணிட்டீங்களேன்னு. ரெஜினா கெசன்ட்ரா ரொம்ப அழகான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான, பயங்கர டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ். இந்த படத்துலையும் அப்படி ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்டு ஆரவ் அவர் கொடுத்திருந்த ஒரு சின்ன ஸ்பேஸில் அவருடைய ஆக்ஷனை பயங்கர ப்ரில்லியண்ட்டாக வெளியில் கொண்டு வந்து வச்சுருக்காரு. பட் இந்த படத்தோட ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கலாமோன்றதும் தோணுச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா, மகிழ் திருமேனி இதுக்கு முன்னாடி அவருடைய ரைட்டிங்கில் எழுதுனதெல்லாம் அவருடைய சொந்த கதை. அதில் ஒரு பயங்கரமான ஒரு டெப்த் இருக்கும். மிக முக்கியமாக எனக்கு கழகத் தலைவனுடைய இன்ட்ரோல் பிளாக் பயங்கர ஃபேவரட். அப்படி ஒரு மூமெண்ட், அப்படி ஒரு இன்ட்ரோல் பிளாக், ஒரு பிளானிங்கோட ஒன்று இருக்குல்ல, ஒரு ஸ்கெட்சோட ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒரு ஸ்கெட்சோட இந்த படத்தில் எந்த ஒரு சீக்வன்ஸும் நடக்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா படம் ஆரம்பத்துலேருந்து ஒன்று சொல்லிகிட்டே வராங்க, அஜித் சார் பயங்கர இன்டெலிஜென்ட் அப்படின்றத த்ரிஷா மேம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சீனை காமிச்சதானே நம்மளால் நம்ப முடியும் அவர் அவ்வளோ இன்டெலிஜென்ட். வெறும் பொத்தாம்புதுவாக அதை சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அண்டு வில்லன் கேரக்டரைஸ்க்கு 2 பேருக்கும், அர்ஜுன் சாருக்கும் ரெஜினா கெசன்ட்ராவுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வைக்கிறாங்க. ஒரு ஜெயில் மாதிரி, ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மாதிரி, கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அது எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலை தருது. ஆனால் அது ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னடா லூஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாடா எங்கள் அஜித் சாருக்கு வில்லனா நடிக்க வைப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரைசேஷனை பார்க்கும்போது அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரொம்ப கரெக்டாக மகிழ் திருமேனி சார் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, பயங்கர ஹைப்பராக ஒரு சைக்கிக்காக யாரும் ஹேண்டில் பண்ண முடியாத, யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு வில்லனை காட்டணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. பட் என்னவா இருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. அது ஒரு மென்டலாக இருக்காங்கன்னு காட்டும் போதே நமக்கு ஒரு இடத்துல சின்னதாக ஸ்லோ டவுன் ஆகும். இது இப்படி காட்டியிருக்கலாம் வேணாமே, அவங்க ஒரு ரெகுலரான ஒரு கேங்ஸ்டராக இருந்திருந்தாலே இதில் ஒரு டெப்த் இருந்திருக்குமே அப்படி. சப்போஸ் அவங்க சைக்கோவாக இருக்கணும், சைக்கோ ஃபீல்டில் காட்டலாம். ஓவராலாக ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு ட்ராவல் அப்படின்றத அதுக்குள்ளே டீட்டெயில் பண்ணியிருக்கலாம் வேணாமே அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்தாக இருந்தது. அண்டு கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஹாலிவுட் படம் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதில் ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எலமெண்ட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த படம் ஞாபகம் வரும். அப்படி ஒரு பயத்தை ஒன்று கிரியேட் பண்ணி விட்டாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது பயங்கர லவ்வாக போச்சு. இந்த படம் இப்படிலாம் வேவ் ஆகுதுன்றது பாருங்களேன். படம் ஆரம்பிக்கும் போது பயங்கர லவ்வாக போச்சு. அதுக்குள்ளே ஒரு ட்ராவல் இருந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு த்ரில்லர் இருந்துச்சு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, த்ரிஷா மேம் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் ரெஜினா கெசன்ட்ராவுடைய அந்த ஆன் அண்ட் ஆஃப் பிளே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு ட்விஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாங்க, மைண்ட் ப்ளோயிங். அதுவும் கிளைமேக்ஸில் மீண்டும் ஸ்டார்ட் பண்ண இடம் என்ன, லவ். அதே இடத்துல என் பண்ணுன்றத ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப அழகாக ஒரு கப்புள்ஸுக்கு என்ன தேவை, ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவை, அந்த லவ்ன்றது பிளாசம் ஆகிட்டே இருக்கும். அதை கரெக்டாக டெலிவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. மகிழ் திருமேனி சார் ரொம்ப இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு அவுட்புட்டை ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காரு. ரொம்ப கரெக்டான ஃபினிஷிங்கை கொடுத்துருந்தாருன்னு எனக்கு தோணுச்சு. இதாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக அபுவாசிங்க. நான் பிரவீன் KS. பாய்.